வணக்கம் ஈடமலம் நேயர்களே. எத்தனை ஆதரவு அர்ஜுனாக்கு வந்தாலும் தனியா களம் காடும் கர்ணன், கும்பகர்ணன், ஏழைகளின் மன்னன், பெண்களுக்கு கண்ணன், தம்பிகளுக்கு அண்ணன், எங்கள் முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தின் கேடயம் அப்படின்னே சொல்லலாம். கேனையனா நீங்க சொல்றது உங்களை பத்தி நீங்களே சொல்றீங்களா? நான் மரியாதை தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். தரம் தாழ்ந்து உண்மையை சொல்றீங்க, அதை என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு கேனையன் கால் விழுந்துச்சு, கேட்கக்கூடாதா? எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தொடர்ந்து பல நலத்திட்ட பணிகளை செஞ்சுட்டு வந்தாலும் இன்னைக்கு நேத்தி பழஞ்ச மலையில முளைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உதவாநிதி என்ன 30 வருஷம் பண்ணி பெஞ்சு மழையில முளைச்சவர அரசியல் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவருங்க அவரு. அரசியல் குடும்பத்தில் பிறந்து 2 பேர் 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போடக்கூடாதுன்னு கூட பிறப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையாக ஒன்று சொல்வீங்களா? சரி சரி, நீங்க நக்கல் அடிக்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறீங்க. நான் என்னோட ஹியூமரை காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. நான் சிரிக்க மாட்டேன்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நான் சிரிக்க வேண்டிய ஒரே சிரிப்பா சிரிக்குதே. ஏங்க நான் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கேன், சரியா? ஸ்டாலினை பத்தி பேசலன்றீங்க. ஓகே சரி சொல்லுங்க. சங்கர் அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு பிடிக்காத சோறு எது? யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். கிஷோர். சமஜோக்கா. இன்னொன்னு கிஷோருக்கு பிடிக்காத தோப்பு எது? சவுக்கு தோப்பு. ஸ்டாலினோட வீடியோ அதிகமாக பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஸ்டாலின் மாதிரியே எட்டிங்க பாருங்க. இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு பதிலுக்கு. நீ மட்டும் தான் கேட்பீங்க, நான் கேட்கக்கூடாதா? ஸ்டாலினுக்கு பிடிக்காத கறி எது? புறா கறியும் சாப்பிடுவார் அவரு. புறா கறி தான் அப்படி சாப்பிட்டு அப்படின்னு வச்சு ஓட்டாரு. என்ன கறி? மூளைக்கறி. சரி, அடுத்தது என்ன? உதவாநிதிக்கு பிடிக்காத ட்ரிங்க் எது? தெரியலங்க, எனக்கு சொல்லுங்க. கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டுறாதீங்க. இல்லைங்க சொல்றது உண்மைதானேங்க. வாங்க மகாபலிபுரத்துக்கு போயிடுவோம். மகாபலிபுரத்தில் இன்னைக்கு நடந்த தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் வந்து 8 நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படின்னா அவரை கூட பீட் பண்ணல. ஒரு 5 நிமிஷம் தான் விஜயை வந்து பேசியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பொதுக்குழு அவங்க 8 நிமிஷம் பேசுவாங்க, 50 நிமிஷம் பேசுவாங்க, 5 மணி நேரம் பேசுவாங்க, 10 மணி நேரம் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? ஏங்க நடந்ததை எடுத்து சொல்லி தானே இங்கே கேள்வியாக கேட்க முடியும். இல்லை, அவங்க 8 நிமிஷம் தான் பேசினார், இவர் 4 நிமிஷம் தான் பேசினார். அவங்க இஷ்டங்க, அவங்களுடைய பொதுக்குழு அவங்க எவ்வளோ நிமிஷம் வேணாலும் பேசுவாங்க. அது அறிவாலயத்தில் ஒரு பெரிய கொடிக்கம்பம் இருக்கும். அதோட ஹைட்டாக இருக்கக்கூடிய ஆதரவு அர்ஜுனா தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விழாவுடைய நாயகன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதோட ஹைட்டாக நம்ம வளர்ந்துக்கிட்டவன் இருக்கானே. யார் அது? டிஆர்பி ராஜா. மனசுக்கே வரலங்க. பட் என்ன மேடம் வந்து பாக்ஸ்கான் ஓனருக்கு டிரைவர் வேலை பார்க்கத்தான லாய்க்கு, அதையும் நம்ம மனசுக்கு வரப்போகுது. சரி சொல்லுங்க. ஏய் முடிஞ்சா எங்களை தூக்குங்கடா, இப்ப பாருங்கடா எங்களை தூக்குங்கடான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. இது வந்து எப்படின்னா தொட்டுப்பார் தூக்கிப்பார் முதல்வரோட அந்த வீடியோ இருந்துச்சுல, அதே பீட் பண்ணிட்டு பல மில்லியன் ஒரே ரகத்துல பார்க்க வேண்டியது. தொட்டுப்பார் தூக்கிப்பார் அப்படின்னு அவர் பேசுனது. அட்லீஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கட் அப்படின்னு ஒரு 50 எடிட் கட் இருந்தது தொட்டுப்பார் தூக்கிப்பாருங்க. சரி, ஆதவர்ஜுனா அப்படியே பேசியிருக்காப்புல. இவ்வளவு ஒரு வீரமா இறங்கி அடிக்கிறாங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன், இந்த இறங்கி அடிக்கக்கூடிய வீரத்தை நீங்க எங்க காட்டிருக்கணும்? எங்க? நீங்க வந்து கரூர்ல காட்டியிருக்கணும். சரியா? அதாவது அந்த சமயத்தில் அவங்க போயிருக்க முடியுமான்னா போயிருக்க முடியாது. அது எனக்கு புரியுது. ஏன்னா அங்கே இருந்த இதில் அது இன்னும் பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் அவங்க போயிருந்தாங்கன்னா. பட் அதுக்கப்புறம் போயிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி வருது. எனவே இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நக்கீரன் கோபாலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் ஆதவர்ஜுனா போனாருன்றதான். அது ஏற்கனவே நான் அவர் ஒருமையில பேசினாரு, அதே மாதிரி இவரும் ஒருமையில. நக்கீரன் கோபால் ஒரு மஞ்சள் பத்திரிகை வச்சிருக்கேன் நடத்துறவங்க, அவன் அப்படிதாங்க பேசுவான். அவனுக்குலாம் நம்ம இறங்கி பதில் சொல்லலாமா? இதான் கேள்வி. இல்லை வெட்டணும் அவனை அப்படிங்கிற மாதிரி. அதுதாங்க. இது மாதிரி வந்து அவங்க வந்து திட்டமிட்டு நிறைய பேரை பேச வச்சாங்க. முதல்ல வந்து விஜயை வந்து அவன் இவன் என்று பேச வைத்தார்கள். ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவரெல்லாம் அவன் இவனும் பேச வச்சாங்க. சரியா? இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ஜேர்னலிஸ்டே பேச வச்சாங்க. அதாவது விஜயுடைய மரியாதையை குலைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது. இதையெல்லாம் அவங்க செய்யும் பொழுது நக்கீரன் கோபாலை வச்சு பண்ண மாட்டாங்களா? இந்து ராம்னு ஒரு அலக்கை இருக்குது, அதை வச்சு பண்ண மாட்டாங்களா? இந்த அலக்கைங்களையெல்லாம் வச்சு தானே இவங்க வந்து குப்பை கூட்டிகிட்டு இருக்காங்க. அதே கரூர் சம்பவம் நடக்கும்பொழுதே இந்துராம் என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலினோட தான் நான் உட்காந்துருந்தேன் இது சம்பவம் நடந்த பொழுது அப்படின்னா. இப்போ ஸ்டாலினோட நீங்கள் வந்து பொழுதுபோக்கின்னு இருக்கேன். 2 பேரும் சீனியர் சிட்டிசன், உட்காந்து பழைய கதைகள், ஸ்டெல்லா மேரிஸ் கதையும் குயின் மேரிஸ் கதையும் பேசியிருந்துருக்கலாம்.
சரியா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அலக்கைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தாவேகா என்பது திமுகவுக்கு மாற்றே நாங்கள் தான்றீங்க. திமுகவுக்கு மாற்றுனா ஸ்டாலினை எதிர்த்து பேசு, உதவாநிதி எதிர்த்து பேசு. நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? நகீரன் கோபால் விடலாம், அவன் யார் அவன்? இன்னொரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, 10 வருஷம் நான் திமுக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி எல்லாம் தெரியும்னா அவங்க சீக்ரெட்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறார், அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. ஏங்க திமுகட்ட என்ன பெரிய சீக்ரெட் இருக்கு போகுது? திருட்டுத்தனம், மொளை மரத்தனம், கேப் மரத்தனம் தான் என்ன பெரிய சீக்ரெட்டு? திருட்டுத்தனத்தை எப்படி பண்ணலாம், எப்படி எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ஏமாத்து வேலையை காமிக்கலாம், இதெல்லாம் தான் திமுகவுடைய யோசனைகளாக இருக்க முடியும். வேற என்ன பெரிய யோசனை இருக்க போகுது? மற்றபடி அவர் சொன்னது கரெக்டு தான்றீங்க. என்னது? இப்படி எனக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும். அதான் நான் சொல்கிறேனே, அவங்கள பற்றி எல்லாமே தெரியும்னா என்ன? மக்களுக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. நீ தான் 2014 நீ 2014 போய் நீங்கள் போய் சேர்றீங்கப்பா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதை வச்சு நான் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். 2014 ஸ்டாலின் கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாரு, நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2014 நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாரு. 2014 தான் திமுகவை பார்க்குறேன். நாங்கள் திமுகவை அப்போலேருந்து ஆதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாது திமுககாரன் திருடன் அப்படின்றது, எங்களுக்கு தெரியாதா? இது மக்களுக்கு தெரியாதா? சரியா? அதனால் இது வந்து ஏதோ திமுக பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வெந்துட்டு வேலை பண்ணுவான்றது எங்களுக்கு நல்லா தெரியும். திமுககாரன் வரானாலே காது கழுத்தில் இருக்கிறதுலாம் பத்திரமா வச்சுக்கணுன்றது மக்களுக்கும் தெரியும். இது ஆதவர்ஜுனா தெரிஞ்சு சொல்லி தான் தெரியணுமா நமக்கு? நியாயமா பேசுங்க. ஒரு டீம்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க கூட பழகினதை வந்து இன்னைக்கு வந்து அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு கூட்டத்தில் கலந்துக்கிறான்னா இடுப்பு கிள்ளப்படும். ஐயோ, நான் ஆதவர்ஜுனா திமுககாரன் பிரியாணி கடைக்குள்ள போனோம்னா பாக்ஸிங் நடக்கும். இதெல்லாம் வந்து திமுகவும், அதாவது இதாண்டா திமுக, இதான் திமுகன்னு சொல்றது இல்லையா ஸ்டாலின்? அந்த மாதிரி இதெல்லாம் திமுக இயல்பாக நடக்கிறது தானே. அதுங்க இல்லைங்க கிஷோர், நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க 10 வருஷம், இப்போ வந்து அவங்களோட சீக்ரெட்லாம் இன்னொரு கேம்ப்ல இருந்துட்டு சொல்றது அப்படிங்கிறது வந்து நியாயம். அதுதான் சொல்றேங்க, திமுகவை வீழ்த்துவதற்கு பெரிய சீக்ரெட்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி சரியா? திமுகவை வீழ்த்துவதை திமுகவை பார்த்துக்கொள்ளும். சரி, நான் பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க கூட 10 வருஷம் ஒர்க் பண்ணது பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற. எதுக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும்? திமுகவோட இருந்தீங்க, ஏன்னா திமுகவோட இருக்கும்போது என்னென்ன நடக்கும்போது அதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ அதனால வந்துருச்சு திமுக. இதில் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, விஜய் வந்து கருப்பு சிவப்பு கலர் போட்டு சைக்கிள் பாத்தீங்களா, அன்னைக்கு டீகோட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்குங்க, ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நன்றியே இல்ல. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. என்னன்னா, நீங்களே சொல்றீங்க 71 இருந்து திமுக சரியாக செயல்படலை, கருணாநிதி கைக்கு சென்றதிலிருந்து சரியாக செயல்படலை அப்படின்ட்டு. அப்போது 89 உங்கள் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் எதுக்காக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்? ஆமாம், சரியா? அடுத்து 96 திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். சரி, அடுத்து 2021 நீங்களே சைக்கிளில் போய் ஆதரவு தெரிவிச்சீங்க, நீங்களே சொல்கிறீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சிக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இயல்பாக மக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்வி தானே இது. ஒரு கட்சியா இது? இந்த கட்சிக்கு போய் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களே அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அப்போ அவங்க தேவைன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க, தேவையில்லைன்னா அவங்களை அரசியல் எதிரின்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, இன்னைக்கு ஆனால் சொல்லிட்டாங்களே, திருப்பியும் சொல்கிறேன், போட்டினா வந்து தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லிட்டாரு. எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவித்தா அவங்க ஆட்சியிலே உட்காந்துருக்காங்க, அப்போ எப்படி அவங்களுக்கும் போட்டி இருக்க முடியும்? உங்கள் 2 பேருக்கும் ஒரே வாக்காளர்கள் தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம், அதில் தான் வந்து உட்காந்தாங்க. நான் 10 வருஷம் உழைச்சேன், அதனால தான் திமுக வந்து இன்றைக்கி இங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்றதான் நீங்கள் பொருள்பட சொல்கிறீங்கன்னா, அப்போ உன்னுடைய வாக்காளரும் திமுக வாக்காளர்னா ஒரே வாக்காளர்கள். ஆனால் ஒரு விஷயம் தாங்க, இதுதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கைதாகிறப்போ வந்து நீங்கள் எங்கே ஓடி போனீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியூர்லேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருந்தார் சென்னைக்கு. இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த நெஞ்சுக்கு பீதி கதையே வேண்டாம் எங்களுக்கு. நெஞ்சுக்கு பீடியா? நெஞ்சுக்கு பீதி. ஓ, ஓகே. ஸ்டாலினோட அரசியல் துண்டு பீடி. ஆனால் நான் சொல்கிறது வந்து நெஞ்சுக்கு பீதி. இது என்ன அப்படின்னா, இங்கே கருணாநிதி கைது செய்யப்பட போகிறார் அப்படின்றது அன்னைக்கு காலையிலேருந்தே அரசியல் பஸ்ஸில் எனக்கும் தெரியும். ஓ, காலிலேருந்து நியூஸ் வந்துச்சா? தெரியும். அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி போன்ற ஒரு தலைவர் கைது செய்யப்படும் பொழுது போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. சரி, கருணாநிதி போன்ற ஒரு தலைவர் கைது செய்யப்பட போறாரு அப்படின்றது உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்காது. ரைட்டு. அப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை, அதனால ஓரளவுக்கு தொடர்பில் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக நியூஸை லீக் பண்ணியிருக்காங்க கருணாநிதி தரப்புக்கு. சரியா? லீக் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது நீங்கள் ஃபோன் பண்ணி ப்ரெஷர் போடுங்க அப்படின்ட்டு.
மூப்பனாருக்கு ப்ரெஷர் போடுறாங்க. மூப்பனார் லைனில் வரல, தொடர்பில் முதல்ல வரல. ராமதாஸுக்கு ப்ரெஷர் போடுறாங்க, அவரும் லைனில் ஏன்னா அவர் தொடர்புக்குள்ளே பார்க்குறாரு. போயஸ் கார்டனில் லைன் டைட்டில் வாஜ்பாய் தொடர்பு கொள்கிறார். யாரை வச்சு தொடர்பு கொள்கிறாங்கன்னா ஜஸ்வந்த் சிங் வச்சு தொடர்பு. அப்போ ஜஸ்வந்த் சிங் இருந்தார், அவரை வச்சு தொடர்பு கொள்கிறாங்க. யாருக்கு? போயஸ் கார்டன். அவங்க தொடர்பு வரல. சரியா? இத்தனைக்கும் அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, லேண்ட்லைனில் நாங்கள் கால் பண்ண போது கூட எடுக்கல. இது அப்போ பதிவு பண்ணுது அவங்க. சரி, லேண்ட்லைனா 04424992121 போயஸ் கார்டன் நம்பர். சரியா? இதுதான் அவங்க அம்மா வீட்டு நம்பர். அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்க எடுக்கல. லைனு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ட்ரை பண்ணி அவங்க எடுக்கல. இப்போ மேட்ருக்கு வருவோம். முத்துக்கருப்பன் தான் கமிஷனர் நினைக்கிறேன். அப்போ முகமது இல்லையா யாரோ இதெல்லாம் இருந்தாங்க, அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மதியானத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கருணாநிதிக்கு பல வீடுகள், எந்த வீட்டில் இருப்பாரு ஒரு குழப்பம் கூட வந்திருக்கலாம் அதிகாரிகளுக்கு. சரியா? மதியம் ஒரு வீட்டில் இருப்பார், காலையில் ஒரு வீட்டில் இருப்பார், இப்படி ஷட்டில் ஆகிட்டே இருக்காரு. அப்படின்ற நிலையில் கருணாநிதி கடைசியாக கோல்மால்புரம் வீட்டுக்கு போகிறார். 6 மணி இது மாதிரி போய் அப்போ அதுங்கிறார், வெளியில் வரல, கதவும் திறக்க மாட்டேங்கிறாங்க. 8 மணிலேருந்தே போலீஸ் வந்து நாக் பண்ணுறாங்க, உள்ளே வரணுன்றாங்க, விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் சம்பவம். சரியா? இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பெங்களூருக்கு சென்றார். அப்படின்ட்டு என்ன நிகழ்ச்சி? ரெக்கார்ட் டான்ஸா? என்ன நிகழ்ச்சி? நான் கேட்குறேன், என்ன நிகழ்ச்சி? பெங்களூரில் எங்கே இருந்த? என்ன ப்ரூஃப் இருக்குது? அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் ஓட்டம் பிடித்தார். சரியா? எங்கே இருக்கிறாருன்றே யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் உண்மை. சரியா? அப்போது இவங்க வந்து டெல்லியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முரசொலி மாறன் சொல்லி கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க. பார்த்துக்கலாம், நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு இவங்க இதுவாகிட்டாங்க. நீங்கள் அலோவ் பண்ணலன்னா நாங்கள் கதவை உடைப்போம் என்று சொன்னதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, கையிலையும் மாட்டிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், கையிலையும் மாட்டிட்டு அண்ணன் சட்டியே போட்டுக்கல. நீங்கள் போய் பார்த்தீங்களா உள்ள? நான் ஏன் அந்த கன்றாவை போய் பார்க்கணும் என்ன? அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணி மாறன் வராப்பில், முரசொலி மாறன் வராப்பில். அன்றைக்கி உண்மையாக எதிர்கொண்டது யாருன்னா முரசொலி மாறன் சொல்லலாம். அடுத்தது யார் இருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம். அடுத்த நாள் காலையில் சென்ட்ரல் ஜெயில், அப்போ புழல் கிடையாது, சென்ட்ரல் ஜெயில் தான். புழல் ஜெயிலில் இவர் இருந்தார், கனிமொழி இருந்தாங்க. சரியா? ஸ்டாலின் பெங்களூரிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்றால் 8 மணியிலிருந்தே இவர்கள் கருணாநிதி கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவங்களுடைய கூற்றுப்படியே இது இந்த ஃபேக்ட் செக் யூட்டர்ன்றாங்க. இவங்க வந்து 7ஆம் ஃபேக்ட் செக்ல இத வந்து ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டாங்களேங்க. அவங்க சொன்னா உண்மையா தானங்க இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க? இந்த பத்திரிகையில இப்படி வந்தது, பத்திரிகையில வந்ததெல்லாம் ஃபேக்ட் செக்கா? சரியா? அப்போ வேளாச்சாரி வீட்டையும் முற்றுகையிட்டாங்கன்னா கருணாநிதி கைது போக போகிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சு போயிருக்கும்ல. அப்போ நீ உடனே திரும்பி வந்திருக்கணும்ல. ஏன் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துருக்கலாமே? 2003 ஃப்ளைட் இருந்தது, வந்துருக்கலாமே. நீ பெங்களூர்லேயே இல்லை, நீ காரில் சுற்றிக்கிட்டு இருந்த, உன்னை எங்கேயாவது தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு பயந்துன்னு. சரியா? இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் நடக்கலை, கருணாநிதியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்படின்னோடனே வேறு வழி இல்லைப்பா, நீ சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ திரும்பி, அதாவது ஓசூர் பார்டரில் நீ திரும்பி வந்த. நீ பெங்களூருக்குலாம் போகலை, திரும்பி வந்து சரண்டர் ஆன அடுத்த நாள். அதுவும் எப்போ? கருணாநிதியை கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறம். கனிமொழியும் கருணாநிதி மட்டும் உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜெயிலு வெளியில் கருணாநிதி அந்த பழைய கைலியை போட்டு, பழைய சென்ட்ரல் ஜெயிலுக்கு வெளியில் பழைய கருணாநிதி ஒரு அறுத பழைய பீஸு, அந்த அறுத பழைய பீஸு ஒரு அறுத பழைய கைலியை கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இது கனிமொழி உட்காந்துருப்பாங்க. இது 2 பேர் தான் உட்காந்து, இவங்க 2. அப்போ அங்கே கூட இருந்தது கனிமொழி மட்டும்தான். சரி, வேறு யாரும் கிடையாது. அழகிரியும் இல்லை, இவங்களும் இல்லை, யார் ஸ்டாலினும் இல்லை. முரசொலி மாறன் கைது பண்ணிட்டாங்க, டிஆர் பாலுவும் கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இப்போ நடந்தது. நீங்கள் ஞாபகம் இருக்கா? டிஆர் பாலு ஓப்பன் த டோர் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர், நீ யாராக இருந்தால் என்னடா ரவுடித்தனம் பண்ணால் உனக்கு உள்ளே தான் போவாங்க அப்படின்ட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. சரியா? இதெல்லாம் நடந்தது, இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இதில் பெரிய கூத்தனா ஸ்டாலின் ஓடி ஒழியவில்லை, கருணாநிதியே ஓடி போய் கக்கூசில் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னா அப்புறம் ஸ்டாலின் ஓடி ஒழியவில்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு ஐயோ ஓடுறாங்களே என்னத்துக்கு? என்னதான் இருந்தாலும் ஆதவ அப்படி பேசிக்கூடாதுங்க. என்ன உண்மையாக தானே சொன்னாப்புல, கருணாநிதி ஐயோ கொள்றாங்களேன்னு கூப்பாடு போட்டது உண்மையா இல்லையா? அது கருணாநிதி குரலா இல்லையான்றது டிபேட்டபிள். அதான் நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு. கருணாநிதி கத்தினு அப்படிங்கிற கொள்றாங்க ஏதாவது கிஷோர், உங்களுக்கு எலெக்ஷன் வேற வருது, அது வரைக்கும் நீங்க உயிரோட நலமா இருக்கணும். இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. பிரச்சனை இல்லை, இப்படிதானே பேசிக்கணும். கருணாநிதி என்னத்துக்கு
ஏன் யார் டப்பிங் கொடுத்தது உனக்கு குரல் இம்படிக்கு பின்னாடி கூட இருந்து? நீங்களும் ஏதோ ஆக்டிங் கிளாஸ் போறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் சும்மா ஊரே தூக்குது பார்த்துது. வர வர ஊரே பார்த்து சிரிப்பா சிரிச்சுதே கருணாநிதி கத்தினது. அது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அப்படின்னு கருணாநிதி, ஜெயா டிவியில் சிரிச்சினே வராப்புல இப்படி அந்த கைலியை கட்டின்னு. என்ன சரியா? ரெண்டுத்தையும் காமிச்சாங்க. அப்போ ரெண்டுமே இருந்தது சரியா? அது எப்படி இங்கே சிரிச்சினே வருவேன், அங்கே எப்படி கத்துவேன்? You used to be a good speaker, but I can see that your acting No, skills no, has I am improved. saying- நல்லா I'm பண்றீங்க saying- ஏங்க கிஷோர். கருணாநிதி நடிக்கலாம், நான் நடிக்கக்கூடாதா? இல்லங்க நல்லா பண்றீங்கன்னு தான் சொன்னேன். என்னங்க என்கரேஜ் பண்றேன், நான் ஏதோ தப்பா நான் எடுத்துக்கிறீங்க. அன்னைக்கு போலீஸ் நல்லா பண்ணாங்கன்னு சொல்றேன். சரி என்ன பல நாள் ஆசை அன்னைக்கு தீர்ந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஊர் எதுக்கு கதை நான் பாரத ரத்னா கொடுக்கணுமோ இல்லையோ, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இதற்காகவாவது கொடுக்க வேண்டும் போஸ்ட் மோஸ்ட்லி அப்படின்னு நான் வேண்டிப்பேன் சரியா? இது ஒரு பக்கம். ஸ்டாலின் ஓடி ஒளிந்து கொண்டது உண்மை. அதுக்கப்புறம் தான் வந்து கருணாநிதி கைது பண்ணிட்டாங்க. அசோக்குமார் மட்டும் தான் வரப்போகுது. ஜட்ஜு அசோக்குமார் வந்து திமுக ஜட்ஜு, அவர் மட்டும் தான் வரப்போகுது வழக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சரண்டர் ஆகிற. இல்லைன்னா நீ வந்திருப்பியா? வாங்காத எங்களுக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்ட அரசியல் புல்தடிக்கு பயில்வான்றது எங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பேசுகிறாங்களே இவங்க. இதே ஜெயலலிதாவை கைது பண்ணாங்கல்ல, செல்வி ஜெயலலிதாவே கைது செய்தார்களா இல்லையா? இதே போலீஸ் வந்துச்சா இல்லையா? அவங்க வீட்டுக்கு தான் போலீஸ் வந்துச்சு, போலீஸ்காரனுக்கு வந்துச்சு. நான் பூஜை பண்ணிட்டு வரேன், இது கருணாநிதி மாதிரி பேசினாங்களே சட்டி போடுறேன். நான் பூஜை பண்ணிட்டு வரேன், வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ நீங்கள் பண்ணுங்கன்னு அவங்க பூஜை பண்ணாங்க. வந்தாங்க, நோ நாய்ஸ், ஐயோவும் இல்லை கொள்றாங்களும் இல்லை. நேராக வந்தாங்க, கைது பண்ணாங்க. அவங்க காரில் கூப்பிட்டு போகலான்னு கருணாநிதியை அவங்க காரில் கூப்பிட்டு போகிறதுக்கு சொன்னாங்க. முடியாது, நான் ஜீப்பில் வர வேண்டாம், இவங்களை வந்து நான் உங்கள் காரில் ஏற்ற முடியாது, நீங்கள் சாதாரண ஜீப்பில் தான் வரணும். இந்த ஜீப்பில் நார்மல் அந்த வேன் இருக்கும் பாருங்கள், போலீஸ் வேனில் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த கிரில் கேட் இருக்கும், அந்த கிரில் விண்டோ இருக்கும். அந்த வேனில் சாதாரண வேனில் தான் அவங்கள ஏற்றினாங்க. அங்கே இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? மெஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மெஜிஸ்ட்ரேட் வீட்டில் அது 9வது மாடியில் இருக்கார் மெஜிஸ்ட்ரேட், ரிமாண்டு காமிக்கிறவங்களுக்காக. மெஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு 9வது மாடி கீழே போகும்பொழுது ஆற்காடு வீராசாமி மின்வெட்டுத்துறை அமைச்சர் தான் அவர் கரெக்டாக அவர் வேலையை பார்த்தார். கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. 9 மாடி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த 9 மாடியும் திமுக காரங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? சரி ஊர் கதையெல்லாம் பேசிட்டோம், நம்ம கதைக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடியை பாருங்க அங்க ஆடுது அப்படின்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அதாங்க நான் சொல்றேன். இப்பவும் நான் சொல்றேன், கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள். யாரு? தொண்டர்கள், அபிமானிகள். அவர்களுக்கு தெரிகிறது யார் இவர்களை எதிர்க்க முடியும்னு சரியா? அது அந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே செந்தில் பாலாஜி போனார் இல்லையா? செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிகராக நின்றது யாரு? யார் நின்றது? விஜயபாஸ்கர். அப்புறம் விஜயபாஸ்கர் என்ன டிவிகேவா? ஏன் உன்னோட ஆளுங்க போக முடியல? அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் போக முடியலன்றது உண்மை தானே? போக முடியலன்றது உண்மை தானே? அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு முன்னால் போக முடியலையே, அது கூட பரவாயில்ல. அங்கிருந்து நீங்கள் வந்து பார்க்குற சென்னைக்கு தானே கூட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க சரியா? இந்த கொடுங்கோலை திமுக செய்கிறது இல்லை, நான் மறுக்கல. ஆனால் அதை உங்களால் எதிர்கொள்ள முடியலையே, இதெல்லாம் உண்மை இல்லங்க. இப்ப நான் அதை கேட்கலங்க, நான் சொல்றேன். தனியா தான் நிக்க போறேன் விஜய் சொல்லியிருக்காரு. நான் அவர் தனியா நிக்கிட்டான், தனியா நிக்காம போட்டான், அது விஜயோடைய பிரச்சனை, நாட் அவர் ப்ராப்ளம். சரி, நம்ம ஒருத்தருக்கும் வந்தால் உன்னுடன் வரவில்லை என்றால் நீ இல்லாமல் எதிர்த்தால் உன்னையும் மீறி அது நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் அதை பண்ணிட்டு போவோம். ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஜெயிக்க முடியாது? நான் தான் ஆரம்பத்தே சொல்றேனே, விஜயோடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி, விஜய் இல்லை ஆதவர்த்தி நான் சொன்னார், விஜய் பக்கத்தில் இருந்தார், அவர் ஆமோதிச்சார். அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின்படியே திமுகவுக்கு போன வாக்குகள் எல்லாம் விஜயோடைய வாக்குகள். அப்போ யார் பாதிக்கப்படுவாங்க? சரி, அப்படி வரீங்க வலிக்கு. எப்படி இருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலிச்சாலும் வலிக்காத மாதிரி தான் நடிக்க வேண்டியிருக்குங்க. அப்படியும் நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. ஐயோ கொள்றாங்களே, இந்த ட்ராமா நடக்காது. அதுவும் நல்லா பண்ணீங்க, அதுவும் நல்லா பண்ணீங்க. இன்னைக்கு வந்து நல்ல பதில்கள் மட்டும் இல்லாமல் பல எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிஷோர் கலக்கிறீங்க, மிக்க நன்றி.